இன்று அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை முதல்வர் விஜய் கூட்டியிருக்காரு. இதுல திமுக, அதிமுக, அதே போல தேமுதிக, மக்கள் நீதி வாரியம் உள்ளிட்ட கட்சிகள் புறக்கணிக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. அதே போல அன்புமணி ராமதாசும் இந்த கூட்டம் வந்து காங்கிரஸோடைய அழுத்தத்தின் பெயரிலேயே தாவேக அரசு கூட்டி இருக்குது அப்படின்ற விமர்சனத்தை வச்சிருக்காரு. இதுக்கு உங்களுடைய முதலமைச்சரோட அழைப்பு எதற்காக? தமிழ்நாட்டின் உரிமைகளை காப்பாற்றுவதற்காக. இந்த இஷ்யூ ஏன் வந்துச்சு? மத்திய அரசு தொகுதி மாற்ற மசோதா ஒன்று எடுத்துட்டு வர விரும்புறாங்க அப்படின்றது அது ஒரு ரகசியமே கிடையாது, எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதை எடுத்துட்டு வந்தா தமிழ்நாட்டின் பங்கு குறைக்கப்படும், தமிழ்நாட்டின் குரல் அமுக்கப்படும், இதை தமிழ்நாட்டின் உரிமைகளை பறிக்கும். இத பத்தி எல்லா கட்சியும் சேர்ந்து ஆலோசனை செய்து என்ன முடிவு எடுக்கணும், தமிழ்நாட்டின் சுதந்திரத்தையும் உரிமையையும் காப்பாற்றுவதற்காக அப்படின்றதுக்காக தானே இந்த ஒரு கூட்டம். இப்ப நீங்க சொன்ன கட்சிகள் எல்லாமே தமிழ்நாட்டு கட்சி தானே, தமிழ்நாட்டு மக்களுக்காக தானே அவங்க போராடணும். சோ இதுல காங்கிரஸ், பிஜேபி, திமுக, அதிமுக, தாவேக, திமுக என்ற வேறுபாடே கிடையாது. நாங்க எல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுப்போம் ஒன்றாக அப்படின்றதுக்காக தான் இந்த கூட்டம். இதை ஏன் புறக்கணிக்கிறாங்க அப்படின்றத நீங்க அவங்கள தான் கேட்கணும், என்ன கேட்க முடியாது. அனைத்து கட்சி கூட்டம்னா அனைத்து கட்சி தலைவர்களையும் கூப்பிட்டு தானே பேசணும், எதுக்கு எம்பிக்களை கூப்பிட்டு பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. மசோதா எங்க வருது? நாடாளுமன்றத்தில் வருது. நாடாளுமன்றத்தில் கூட தலைவர்களோட கருத்துக்களையும் அனைத்து கட்சி தலைவர்களையும் அழைத்து பேசுறதுல என்ன தயக்கம் முதல்வருக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. இல்ல, அனைத்து கட்சி தலைவர்களா வந்து நாடாளுமன்றத்தில் இந்த மசோதா வரப்போகுது. நாடாளுமன்ற உறுப்பினர்களோட ஆலோசனை செய்ய வேண்டும். அதில் தலைவர்களும் இருக்கலாம். எங்களுடைய மாநில தலைவர் அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் கூட. அவங்க கட்சி தலைவர் இல்லைன்னா நிச்சயமா நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அந்த கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவங்க தலைவரோட பேசியிருப்பாங்க. சோ இது வந்து நாடாளுமன்றத்தில் நம்ம எந்த பொசிஷன் எடுக்கணும் அப்படின்ற ஒரு இது ஒரு ஒரு விவாகரத்துக்காக தான் இந்த மீட்டிங் கூட்டிருக்காங்க. சோ இதுல என்ன கன்ஃபியூஷன் எனக்கு புரியலையா? காங்கிரஸ் பண்றது டேக் டைவர்ஷன் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு அன்புமணி வச்சிருக்காரு. ஏன்னா வாழ்வாதாரத்துக்கே தண்ணி பிரச்சனை இருக்கும்போது அதுக்கு வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாம இப்ப தொகுதி மறு வரைக்கும் கூட்டுறதுக்கு என்ன அவசியம் வந்துச்சுன்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. யாரு என்ன ஏதோ கேட்கலாம், அதுக்கெல்லாம் பதில் கொடுத்துட்டு இருக்க முடியாது. நான் கேட்கிற கேள்வி என்ன, உண்மையா இல்லையா மத்திய அரசு ஒன்றிய அரசு இந்த மசோதாவை எடுத்துட்டு வர விரும்புறாங்களா இல்லையா? உண்மையா இல்லையா? உண்மை. அது தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்குமா இருக்காதா? இருக்கும். தமிழ்நாட்டின் உரிமைகளை பாதுகாக்கணுமா பாதுகாக்க கூடாதா? பாதுகாக்கணும். அதில் எல்லா கட்சிகளும் ஒன்றாக ஒரு குரல் கொடுக்க வேண்டுமா கூடாதா? வேண்டும். இதுல கவனம் செலுத்தாம ஏன் மற்றதெல்லாம் எது டைவர்ஷன்? இப்ப திடீர்னு வேற காவேரி பிரச்சனை இருந்தா நிச்சயமா அதுக்கும் செய்யுங்க. அதையும் ஏன் சேர்க்கிறீங்க? இது இப்ப வரப்போற மசோதா திங்கட்கிழமை நாங்க போனோம் டெல்லிக்கு, பாராளுமன்றம் கூட்டப்படும். என்ன செய்ய போறாங்க? சோ அதுக்கு உடனே நம்ம ஒரு பொசிஷன் எடுக்கணுமா கூடாதா? ஆகையால் இந்த மீட்டிங் கூட்டப்பட்டுள்ளது. இது ஏன் கட்சி பேர் இழுக்கிறீங்க, வேற இஷ்யூஸ் பேர் இழுக்கிறீங்க? இதுல இருந்து எங்க தலைவர் ராகுல் காந்தி என்ன சொன்னாரு? அவர் இங்க சென்னை வந்தபோது ரொம்ப தெளிவா சொன்னாரு, இந்த மசோதாவை நேரடியாகவோ மறைமுகமாகவோ யார் சப்போர்ட் செஞ்சாலும் அவங்க தமிழ்நாட்டின் 21 இந்த கால எட்டப்பன் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொன்னார். அதனாலதான் இது வந்து அவ்வளவு பெரிய சீரியஸான இஷ்யூ. இதை வந்து நம்ம வந்து பொலிட்டிக்கல் ஆகக்கூடாது. தமிழ்நாட்டுக்காக எப்படி காவேரி தமிழ்நாட்டின் பிரச்சனையோ அதே மாதிரி இதுவும் தமிழ்நாட்டின் பிரச்சனை. சோ ஆகையால் இது வந்து இப்ப திங்கட்கிழமை வரப்போகுது. சோ ஆகையால் இது வந்து இம்மீடியட்டா இதுக்கு எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு குரல் எழுப்ப வேண்டும்.
சரி, இப்ப புறக்கணிச்சிருக்காங்க திமுக அதிமுகலாம். புறக்கணிச்ச கட்சிகளுக்கு என்ன சொல்றீங்க? ஏன்னா 20 எம்பிக்கள் மட்டும்தான் இன்னைக்கு கலந்துக்க போறாங்க, நீங்க உட்பட. மீதி இருக்கவங்க எல்லாம் புறக்கணிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுல இருந்து 57 எம்பிக்கள் இருக்காங்க. ஆனா 20 பேர் மட்டும்தான் வந்து கலைவாணர் அரங்கத்துல பங்கெடுக்க போறாங்க. மீதி இருக்கக்கூடிய 37 பேரும் இந்த கூட்டத்துல பங்கெடுக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் ஏன் அந்த கேள்வி நீங்க கேட்கணுமா கேட்க கூடாதா? ஏன் புறக்கணிக்கிறாங்க? என்ன பயமா? பாஜக ஆட்சினா பயமா? ஏன் இல்ல இது வந்து தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுக்கணுமா வேண்டாமா? நான் தான் சொன்னேன், கேட்டேன். சோ ஏன் புறக்கணிக்கிறாங்க நீங்க அவங்களுக்கு கேட்கணும் இல்லையா? அதுக்கு காரணம் தெளிவாக யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அதுல இருந்தே ஏதோ தெரியுது என்ன நடக்குது, மறைமுகமாக என்ன நடக்குது. திமுக பிஜேபியை சப்போர்ட் பண்ணுது. சோ அந்த கேள்வி நீங்க அவங்கள தான் கேட்கணும். இப்ப நாங்க என்ன இல்ல நான் என்ன கேட்கிறேன்னா, அறிவாலயம் இருக்கட்டும், எந்த கட்சியா இருக்கட்டும், ரொம்ப சிம்பிளான கேள்வி. டீலிமிட்டேஷன் 2வது வாட்டி வந்தா ஏப்ரல் மாசத்துல வந்ததுக்கும் இப்போதைக்கும் நீங்க சப்போர்ட் பண்றீங்களா இல்லையா? காவிரி தண்ணி வேணும், கரெக்ட். மேகதாத்து வரக்கூடாது, கரெக்ட். அதெல்லாம் வந்து சீசனல் ப்ராப்ளம். இது நம்ம தலையெழுத்தையே மாற்ற போற ப்ராப்ளம். அடுத்த 75 வருஷத்துக்கு சார் சொன்ன மாதிரி நம்ம நார்த் இந்தியாவுக்கு அடிமையாயிடுவோமா அப்படிங்கிற பயம் இருக்கிற ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளமுக்கு திமுகவின் நிலைப்பாடு என்ன? ஏன்னா தேமுதிமுகக்கு இது ஓட்டு கிடையாது, லோக்சபால தான் ஓட்டு. லோக்சபா ஓட்டுல இருக்கிறவங்க வெறும் திமுக மட்டும்தான் இதை புறக்கணிக்கிறாங்க. பிசிகே வராங்க, கம்யூனிஸ்ட் வராங்க, அவங்களுக்கு தான் ஓட்டு இருக்கு. இதுல ஓட்டு இருக்கிற ஒரே கட்சி அன்புமணிக்கு ஓட்டு கிடையாது. ஒன்னும் பேசிட்டு இருக்கணும். தேமுதிகவுக்கு ஒரே ஒரு ராஜ்யசபா மெம்பர் பேசலாம். லோக்சபால ஓட்டு இருக்கிற திமுக என்ன நிலைப்பாடு? டீலிமிட்டேஷன் 50% கொடுத்துட்டாங்கன்னா திமுக பிஜேபியோட போகுதா? ஏன்னா இந்த வாட்டி அவங்க ஜெயிச்ச சீட்ல கூட இஸ்லாமியர் மக்களோட ஓட்டுல ஜெயிச்சிருக்காங்க. இஸ்லாமிய மக்களுக்கு திமுக என்ன செய்தி சொல்லுது? இவ்வளவுதான் என் கேள்வி. இது தமிழ்நாடு இஸ்லாமிய மக்களுக்கு மட்டும் கிடையாது, ஆல் இண்டியா. அசாம்ல என்ன நடந்ததுன்னு திமுகவுக்கு நல்லா தெரியும். இப்போ காயிதே மில்லத் காலத்திலேருந்து இஸ்லாமியர்களுக்கு பேசின திமுக இஸ்லாமியர்களுக்கு என்ன சொல்ல போறாங்க? இவ்வளவுதான் இந்த கேள்வி. நான் புரிஞ்சுக்கிட்டீங்களா? தலைவரா உங்களை போட்டிருக்கிறதாகவும் நேற்று எதிர்கட்சிகள் வந்து அசம்பிளில வந்துட்டு இதுக்கு வந்து ஒரு கேள்வி எழுத்தாங்க. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சந்திச்சிருக்கீங்க. ஏன்னா அரசு பொறுப்புகள் இருக்கீங்களா? ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், ஒரு புது பாராளுமன்ற உறுப்பினர் பல மந்திரிகளை சந்திப்பார்கள், சந்திக்க வேண்டும். எந்த பொறுப்பு நான் ஏதாவது பொறுப்புல இருக்குன்னு ஏதாவது அறிவிக்க வந்துச்சா? யாராவது பாத்தீங்களா? செய்தி யாரோட என்ன வேணாம் போடலாம். ஏதாவது அறிக்கை வந்துச்சா? இல்ல இல்லையா? இதெல்லாம் என்ன தேவையில்லாத இது, அதுல எதுவுமே கிடையாது. நான் வந்து தமிழ்நாட்டின் பிரதிநிதியாக பாராளுமன்றத்தில் செயல்படுகிறேன். இந்த அண்ணல் அம்பேத்கர் ஸ்கீம் ஓட எஸ்சி குழந்தைங்களுக்கு விசா பிரச்சனையில் அதையும் நான் எடுத்தேன் நேத்தி. அது வந்து பிரிட்டிஷ் யூகே ஹை கமிஷனர், டெபுட்டி ஹை கமிஷனரை சந்தித்து எடுத்தேன். அந்த மாதிரி ஒரு பாராளுமன்ற கலாச்சாரம், ஒரு பாராளுமன்ற ஒரு இது ட்ரெடிஷன் இருக்கு, நாங்க சந்திக்கிறோம். இதுல தேவையில்லாத இதெல்லாம் நம்ம டைவர்ட் பண்ண வேணாம். இப்போ முக்கியமான விஷயம், சட்டமன்றத்தில் எல்லா கட்சியும் ஒரு தீர்மானம் நேற்று போட்டாங்களா இல்லையா? என்னது? தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய வரி மத்திய அரசில் இருந்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்களா இல்லையா? அது எங்க முடிவெடுக்கிறாங்க? பாராளுமன்றத்தில். ஏன்னா வரி சம்பந்தப்பட்டது எல்லாமே வரி கொடுக்க வேண்டும் எல்லா கட்சியும் ஒத்துக்கிறீங்க. தமிழ்நாட்டின் குரல் அடைக்கப்படுகிறது பாராளுமன்றத்தில். அதுதான் இந்த டீலிமிட்டேஷன் மசோதா. அதை எதிர்க்கிறதுக்காக எல்லா கட்சி எம்பிசியும் கூப்பிட்டா அது ஏன் புறக்கணிக்கிறீங்க? ஏதோ இருக்கு. புறக்கணிக்கிற அந்த திமுக நிலைப்பாடு எப்படி பாக்குறீங்க? ஏன்னா தமிழ்நாட்டு மக்களும் தொடர்ந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க.
So, திமுக எடுத்துக்கக்கூடிய இந்த முடிவு சரியா தவறா? கட்டாயமாக தவறு. அதாவது புறக்கணிக்க, அதாவது அவங்க மசோதாவை சப்போர்ட் டைரக்டாவோ இன்டைரக்டாவோ சப்போர்ட் செஞ்சாங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்யற துரோகம். இது வந்து காங்கிரஸ் கிடையாது, தாவேகா கிடையாது, பிஜேபி தான் எடுத்துட்டு வராங்க. தேமுதிக இந்த சின்ன கட்சி இது விவகாரமே இல்லை. இது தமிழ்நாட்டின் மக்களுக்கு செய்யற துரோகம். இத டைரக்டோ இன்டைரக்டோ சப்போர்ட் செஞ்சா, ஏன்னா இதுல வந்து சந்தேகமே இல்லை, தமிழ்நாட்டின் குரலை அடைக்கும் இந்த மசோதா. அதை எதிர்க்க வேண்டும், தீவிரமாக எதிர்க்க வேண்டும். ராகுல் காந்தி பிரதமரா இருந்திருந்தாருன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அதனாலதான் எங்களுக்கு நல்லாவே தெரியும் இது எவ்வளவு பெரிய பிரச்சனை. வாக்கெடுப்புல பங்கெடுக்காம புறக்கணிச்சுட்டாங்கன்னா திமுக வாக்கெடுப்பு பாய்காட். அந்த வாக்கெடுப்புல பங்கெடுக்காம புறக்கணிச்சுட்டா அதுதான் நான் சொல்றேன். அது வந்து இன்டைரக்ட் சப்போர்ட் தான் நான் சொல்றேன். அது நிச்சயமாக மறைமுகமான ஆதரவு. ஏன் அந்த பதில் எங்களுக்கு கொடுக்க வேண்டாம், தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லுங்க ஏன் அப்படின்னு. அதுதான் முக்கியம். நன்றி.